விடுதலையின் நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூட நாம் ஒரு வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 121 2வது வசனத்துல ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரனாய் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த இந்த வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவாதி தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எப்படியாக விசுவாசம் இருக்குது, யாரிடத்துல நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம் யார்கிட்ட இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷர்கிட்ட இருக்குதா, இல்ல வேற யாரையாவது தெரிஞ்சவங்ககிட்ட, இல்ல வேற நண்பர்கள்கிட்ட, யார்கிட்ட நம்முடைய நம்பிக்கை இருக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைச்ச அந்த தேவாதி தேவனிடத்துல அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை இருக்கும் போதுதான் அந்த ஒத்தாசை என்ன செய்யும், அந்த தேவாதி தேவன்றது கடந்து வரும். ஏன்னா ஒத்தாசைங்கிறது நமக்கு ஒரு உதவி, நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, மனுஷர் மூலமா கிடைக்கிற எந்த ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யாது, நிலையாக நிற்காது. எல்லாம் என்ன செய்யும், வர்ற மாதிரி வரும். ஆனா ஒரு நேரத்துல அது அழிந்து போகக்கூடியதாக இருக்கும். அதே வேளையில யாராவது நமக்கு உதவி செஞ்சா கூட, நான் தான் இவங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் தான் இவங்களுக்கு இந்த காரியத்தை செஞ்சேன்னு என்ன செய்வாங்கன்னா சொல்லி காட்டுவாங்க. ஆனா உங்களை என்னைய படைச்ச அந்த தேவாதி தேவன் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், யாருடையும் அதை சொல்லி காட்டுற தேவன் அல்ல. மனப்பூர்வமாக நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட கேட்கணும், நமக்கு அவனுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்ட்டு அவர் ஆர்வத்தோடு வாஞ்சையோடு என்ன செய்யறார், காத்திருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல உங்க படிப்பு, நீங்க படிச்ச படிப்புல, இல்ல நீங்க பாக்குற வேலையில, இல்ல உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துல, எதுல உங்களுடைய விசுவாச நம்பிக்கை இருக்கு? எல்லாம் அந்த உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களும் மாயை மாயை அப்படின்ட்டு பிரசங்கி புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்துல நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் யார் இடத்துல இருக்கணும்னா, நம்மை படைத்த தேவாதி தேவன்கிட்ட, நம்ம இம்மட்டுமாய் வழி நடத்துகிறவர அந்த தேவாதி தேவன்கிட்ட தான் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை நிச்சயம் இருக்கணும். அழிந்து போகிற உலக காரியங்கள்ல, இல்ல இந்த மாயையான இந்த மனுஷனிடத்துல நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அது நமக்கு அது ஒரு மாயையான காரியமாக இருக்கும், ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த மனுஷங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, நாளைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்துல மூஞ்சி திருப்பிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனா நம்ம அப்பா பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, என்னைக்கும் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார், நம்ம மேல அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு என்ன செய்யணும், எப்பவும் உதவி செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கணும்ட்டு ஒரு ஆர்வத்தோடு காத்திருக்கிறார். ஆனா நம்முடைய இருதயத்தை தான் நம்ம என்ன செய்யணும், அவரை நோக்கி முழுமையா திருப்பணும். இருதயத்தின் ஆழத்துல இருந்து என்ன செய்யணும், அவரை தேடணும், அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். ஏசப்பா, நீங்க தான் எனக்கு எல்லா காரியத்தையும் நீங்க செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும், அவருடைய சமூகத்துல காத்திருந்து என்ன செய்யணும், கேட்கணும், ஜெபிக்கணும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு ஆழமான விசுவாசம் நமக்குள்ள வரணும் அப்படின்னாச்சுன்னா, நமக்கு தேவை அவருடைய ரத்தமும் அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்குள்ள இருந்தா தான் அந்த ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை நமக்குள்ள வரும். ஏன்னா பிசாசு என்ன செய்யறானா, எப்படியாவது இவங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யணும், குலைக்கணும், எப்படியாவது இவங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யணும், தேவன் மேல இருக்கிற இவங்களுடைய நம்பிக்கையை அற்று போக பண்ணணும், இல்லாம போக பண்ணணும் அப்படின்ட்டு அவன் பல விதத்துல என்ன செய்யறான், மனுஷன்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறான். அருமையானவர்களே, நீங்க அந்த போராட்டத்துல விழுந்துடாதீங்க, ஏமாந்து போகாதீங்க. உலக மனுஷனை நம்பி ஏமாந்து போகாதீங்க. உலகத்துல இருக்கிற மாயையான காரியங்களை நம்பி ஏமாந்து போகாதீங்க. உங்களை படைத்த தேவனை மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் எல்லா நேரத்திலும், இரவு பகல் எந்த நேரமும் செய்து உங்களை தேடி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக, உங்களை தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆனா நீங்க ஆழமான நம்பிக்கையோடு என்ன செய்யணும், கேட்கணும். அதுக்கு தேவை அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம், ஏசப்பா கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை என் மேல ஊத்துங்கன்னு கேளுங்க. அவருடைய ரத்தம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு பெரிய ஒரு சமாதானம், பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றிலும்
இருந்து என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு விடுதலை என்ன செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தாவின் வல்லமைக்காக கேளுங்க எல்லார் மேலும். அது சொல்லி இருக்கிறா, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. அதனால தேவனுடைய பிள்ளைகளை எல்லாரும் யாரு கேட்டாலும் அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையை ஊற்ற ஆயத்தமா இருக்கிறார். அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா அதுவும் பரிபூர்ணமா வரணும். சும்மா ஏனோ தானோட்டு யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படின்கா இல்ல, பரிபூர்ணமாய் முழு நம்பிக்கையோடு கேளுங்க. அந்த பரிசுத்தாவின் வல்லமை முழு நம்பிக்கையோடு நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள அளவில்லாமல் ஊற்றப்படும். பரிசுத்தாவின் வல்லம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமா வந்துருச்சுன்னா உங்களுடைய விசுவாசத்தை யாரும் அசைக்க முடியாது. அந்த கர்த்தரிடத்துல உங்களுடைய விசுவாசம் இருக்கும்போது அந்த ஒத்தாசை அந்த தேவனுடைய பர்வதத்திலிருந்து என்ன செய்யும் உங்களுக்கு கடந்து வரும். அது நிலையானதாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாம் நம்ம செபிப்போமா, இயேசப்பா ரத்தத்தை என் மேல ஊற்றுங்க, அந்த பரிசுத்தாவின் வல்லமை எனக்கு உள்ள ஊற்றுங்கன்னு கேட்போமா. ஆமீன் தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த வேலையில கூட தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க விலையேற ரத்தத்தை நீங்க ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேன். கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் ஒவ்வொருடைய உச்சம் தளர்ந்து உள்ள காலோட சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் தசைகளிலும் நரம்புகளிலும் எலும்புகளிலும் அணுக்களிலும் இப்போதே பாய்ந்து செல்லட்டும். புதிய சுகத்தையும் புதிய பலனையும் புதிய சமாதானத்தையும் புதிய சந்தோஷத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா. ஆமென் தகப்பனே. அதே போல தகப்பனே பரிசுத்தாவின் வல்லமையும் ஒவ்வொரு மேலும் நீங்க ஊற்ற வேண்டுமா செபிக்கிறேன். முழு விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு கேட்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளை மேலும் உங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிபூர்ணமாய் ஊற்றி விசுவாசத்தில் வல்லவர்களாய் நிலைத்திருக்க என் தேவனை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். கர்த்தருக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரனாய் தாவீது சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒத்தாசையும் தேவனிடத்திலிருந்து வரும், என் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வைராக்கியமாய் பறைசாற்றத்தக்கதாக என் தேவனை கர்த்தனை கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான விசுவாசத்தை என் தேவனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறேன் ஐயா. நீ கொடுப்பதை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது, ஒருவரும் திருட முடியாது தகப்பனே. அப்பா அது அழிந்து போகக்கூடிய காரியம் அல்ல, அது நித்தியமாய் பிள்ளைகளோடு வரக்கூடிய காரியம் ஆண்டவரே. அதனால ராஜா அப்பா இப்போதே நீர் ஆசீர்வதியும், அப்படியா எங்கள் ஒத்தாசையை உடைய பர்வதத்திலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதித்து சாட்சியை நிலைநிறுத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜனங்களின் பாவங்களை நீக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை ரட்சிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மாம்சத்தின் சாயலாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மீட்கும் பொருளாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேத வாக்கியம் நிறைவேற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா நீதியையும் நிறைவேற்ற வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இஸ்ரவேலருக்கு மகிமையாக வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேரொளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காணக்கூடாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனிடத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவசாயலாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இம்மானுவேலராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களோடு இருப்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெத்லகேமில் பிறந்தவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நசரேயன் எனப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூர்ணரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமான தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதமானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியில் எளிமையுள்ளவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுடையது பரலோக ராஜ்யம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் பூமிக்கு ஒப்பா இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசுத்த ஆவியை அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வார்த்தையினாலே பிசாசை துரத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை விட்டு போங்கள் என்று பிசாசுக்கு கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றை அமர்த்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலின் மேல் நடந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காற்றையும் கடலையும் அதட்டின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திடன் கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கலிகூறுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றி வா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களை தெரிந்து கொள்பவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலத்த செய்கைகள் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கவலைப்படாதிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேடுகிறவன் கண்டடைகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கடலோரத்தில் போதகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிகாரமுடையவராய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமைகளாய் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஓய்வு நாளில் பிரசங்கித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினியினால் அபிஷேகிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சொஸ்தமாக்குவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சப்பானிகளை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீர்க்கோவை வியாதியுள்ளவனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குருடனின் கண்களில் உமிழ்ந்து சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சூம்பின கையை சொஸ்தமாக்கினவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறவி குருடனை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குஷ்டரோகியை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசுகளை துரத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். திமிர்வாதக்காரரை சுகமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்த ஸ்திரீயை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். செவிடர்களை கேட்க வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊமையரை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீ சமாதானத்தோட போ என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நாம் இதோ ஜெயமுறுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 101 முதல் 200 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம், பிசாசை ஜெயிப்போம். ஆமென். சிறுபெண்ணே எழுந்திரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீமோனுடைய மாமியை தூரத்திலிருந்து தூக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் வஸ்திரத்தை தொடும்போது விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை பேச வைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தை சிங்காசனமாய் உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியை பாதபடியாய் கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூரண சற்குணராய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்தரங்கத்தை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வெளியரங்கமாய் பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அறிந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையினின்று எங்களை ரட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தப்பிதங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் தேவைகளை அறிந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கண்மலையின் மேல் நிறுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களை மன்னித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயத்தின் நினைவுகளை அறிகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எச்சரிக்கையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜாக்கிரதையாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியிலே அனலா இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தயவுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனதுருகின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீர்க்க தரிசியான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்தோத்தரிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையாய் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகுந்த மகிமையோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமீபமாய் வாசலருகே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமை பொருந்தியவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தின் மேகங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தரின் நாமத்தினால் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையின் தூதரோடு வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆச்சரியப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஆனந்தமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மேகங்களுடனே வரும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மறுரூபமான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கட்டவிழ்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல போதகராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கற்பனைகளை கை கொள்ள சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பெற்றோரை கனம் பண்ண சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிறனிடத்தில் அன்பு கூற சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனால் எல்லாம் கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக பரியாசம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக வாரினால் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். களவு செய்யாதிருப்பாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானமும் பூமியும் ஒளிந்து போம் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இரவிலே விழித்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி உற்சாகம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமோ பலவீனம் உள்ளது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசம் உள்ளவர்களாய் செபியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபத்தில் கேட்பதை பெறுவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கன்னத்தில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யூதர்களுக்கு ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதிமானாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் ஞானமுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் பாவம் ஒன்றென்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவமில்லாதவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பழுதற்ற பலியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிவப்பான மேலங்கியை உடுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் அசட்டை பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் புறக்கணிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்காய் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பல பாடுகள் பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
எங்களுக்காய் பாடு அனுபவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். சிறுமைப்பட்டவராய் எண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் துக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய துக்கங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதலால் காயப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய மீறுதல் நிமித்தம் பாதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களினால் நொறுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். உம்முடைய தழும்புகளால் எங்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுடைய அக்கிரமங்களை சுமந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் நெருக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் ஒடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். எங்களுக்காய் தரித்திரரான இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். வாயை திறவாதிருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல் இருந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B/5, கைவண்டி தொழிலாளர் காலனி, எழுப்பூரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9865620922, மற்றொரு எண் 9863527221. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.